ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் கட்லெட். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் கார்னை நான் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை உதுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் கார்ன் ஃபுல்லுமே நான் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூன் கடலை மாவை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் சூடு பண்ணால் போதும். இப்போது ஒரு ஸ்பூன் கார்ன் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போது அந்த அரைச்ச கார்ன் பேஸ்ட்டை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயம், 2 ஸ்பூன் குடமிளகா, ஒரு பச்சை மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சம், கடலை மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், எடுத்து வச்சிருந்த கார்ன், 1/2 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கட்லெட் ஒட்டாமல் வரத்துக்கு கையில் கொஞ்சோண்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ ரஸ்க்கு தூளில் டிப் பண்ணி எடுக்கிறேன். எதுக்குன்னா அப்போ தான் உடையாமல் கார்ன் கட்லெட் வருங்கிறதுக்காக. ரஸ்க்கு தூள் இல்லைன்னா ப்ரெட் தூள் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் ப்ரெட் தூள் இல்லை ரஸ்க்கு தூளை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நான் எல்லா கார்ன் கட்லெட்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பேன் எடுத்துக்கிட்டு அதில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதும் தட்டி வச்சுருக்க அந்த கார்ன் கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கோங்க. இது மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஒரு சைடும் 5 நிமிஷம் வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும் உள்ளே எல்லாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா கார்னையுமே போட்டு எடுத்துக்கிறேன். ஹையில் வச்சிடாதீங்க ஃப்ளேமை, லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் ஒரு பக்கம் வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ரொம்ப சாஃப்டாக வேகாத மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுவையான கார்ன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.